We are pregnant guys. வந்து pregnancy கிட்ட வச்சு இப்போ டெஸ்ட் பண்ண போறோம். இந்த கிட்ட வச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரெண்டு லைனும் டார்க்கா வந்துச்சு. இப்போ அவங்க கிட்ட போய் காமிக்கலாம். ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ப்ரோ இத்தனை நாள் வந்து நாங்கள் வீடியோ வந்து போடவே இல்லை, வீடியோ ஷார்ட்ஸ் எதுவுமே. சில ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, நிறையா ப்ராப்ளம்ஸ் வேறு ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் வந்து சொல்லணும்னா இந்த வீடியோ பார்த்தாது ரொம்ப பெருசாக போகும். அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். இப்போது வந்து நாங்கள் சொல்ல போகிறது வந்து எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அது ரொம்ப உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியான நியூஸ். அது சொல்லிடலாமா? சொல்லுங்க காய்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சிசரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது எம்டியாக தான் இருக்குது. கிட்ட வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே. காய்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சு. செகண்ட் லைன் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்துடுச்சுன்னா இன்னும் ட்ராப் போட்டு பார்க்கலாம். காய்ஸ் ரெண்டு லைனும் டார்க்காக வந்துச்சு. இப்போ அவங்க கிட்ட போய் காமிக்கலாம், நீங்களே பார்ப்பீங்க. இங்கே பாருங்க, டி லைனும் வந்து டார்க்காக வந்துச்சு, சி லைனும் டார்க்காக வந்துச்சு. காய்ஸ் இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து ரெட் லைன் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு லேட் ஆகும் வர்றதுக்கு, எனக்கு சீக்கிரமாகவே வந்துச்சு. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரெண்டுமே டார்க் லைனாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் காய்ஸ், எனக்கு சீக்கிரமாக வந்து டெஸ்ட் பண்ண உடனே எனக்கு வந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க பாருங்கள், நீங்களே எடுத்தோடனே வந்து டார்க் லைன் வந்துச்சு. காய்ஸ் இது வாங்க நம்ம போய் காமிக்கலாம் உங்ககிட்ட. என்ன சும்மா நிக்க கூடாதா? சர்ப்ரைஸ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸா? சரி கண்ணு மூடுங்க. என்ன கண்ணை மூடுங்க. என்ன வச்சிருக்க கையில? ஏதோ ஒன்று. கண்ணு மூடுங்க. சீட்டிங் பண்ண கூடாது. சரி கை கொடுங்க. அந்த கைய சொல்ல, இப்படி கைய கொடுங்க. கையை நீட்டுங்க, கையை நீட்டுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓபன்ல தான் இருக்கு. கை இல்ல, கண்ணை ஓபன் பண்ணுங்க. என்னடி இது? என்னன்னு பாருங்க, தெரியலையா? யாரு? ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இல்ல, நான் இப்போதான் நிஜமாலே இப்போதான் ப்ராமிஸா இப்போதான் கிட்ட வாங்கிட்டு வந்து செக் பண்ணேன். பிராங்க் எல்லாம் இல்ல, இப்போதான் சீரியஸா நான் ப்ராமிஸா சொல்றேன்ல, இப்போதான் செக் பண்ணேன். நிஜமாலே கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள்
இல்ல நிஜமாலே தான். நிறைய நம்ம பிராங்க் வீடியோ எல்லாம் பார்த்தோம், ஏதோ வச்சு கூடு போட்டு. அதெல்லாம் இல்ல, இது சீரியஸா தான் கொடுத்துருக்கேன். என்ன சொல்ல விரும்புறீங்க? பாத்தீங்களா, அப்பா ஆக போறாங்க. ஒன்னொன்னே சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு அவங்களுக்கு. பை guys, we are pregnant guys. ஆமா, இவங்க வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை மெயினாக பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருக்கோம். நாங்கள் வந்து வீடியோவே பண்ணலை. லாஸ்ட்டாக நாங்கள் பண்ணப்போ 750 800 இருந்துச்சு. 800 கிட்ட இருந்தது. அவ்வளோதான் சப்ஸ்கிரைபரே இருந்துச்சு. நான் 1000க்கே வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம வீடியோவே போடாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னா உங்களோட லவ் தான் வந்து எங்களோட பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து நாங்கள் இவ்வளோ நாள் போடாததுக்கு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய பேர் கமெண்ட்ல வேற கேட்டுட்டே இருந்தாங்க, என்ன வீடியோவே போட மாட்டீங்க, டிரான்ஸ்லேஷன் வீடியோ போட மாட்டீங்க. உருது தமிழ் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்டுட்டே இருந்தீங்க. நாங்கள் டெய்லியும் கமெண்ட்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்போம். ஆனால் எங்களால் அந்த வீடியோ தான் போடவே முடியல. அது ஏன்னு தெரியல. அது எல்லாருக்கும் வரதா என்னன்னு தெரியல. எங்களுக்கும் அந்த மாதிரி தான் வீடியோவே போட முடியல. நிறைய ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை. அதெல்லாம் வந்துட்டு சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உங்கள்கிட்ட ஹாப்பியான நியூஸை சொல்லலான்னு நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆக்சுவலாக இப்போ அவங்களுக்கு வந்து 3 month ஆகுது. ஏன் 3 month அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் அப்போவே வீடியோ போடலான்னு சொன்னோம். வீட்டிலலாம் கேட்டோம். கேட்டதுக்கு வீட்டில் இல்லை இப்போலாம் போடவே கூடாது, ஏன் சொந்தக்காரங்க யாருக்குமே சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ வீடியோலாம் யாருக்கும் போடாதீங்க, அது ஃபஸ்ட்டு வந்து ஏதோ கன்ஃபார்ம் ஆகணும். நாங்கள் 3 month வரைக்கும் கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கும். அதனால வந்துட்டு நீங்கள் 3 monthக்கு அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக 5 monthன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 month சொல்லி இப்போ உங்களுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இதை வந்து உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு 3 month ஆனோடனே இப்போ 4 month ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம். வீடியோவில் வந்து நாங்கள் எல்லாம் என்னென்னலாம் இந்த 3 month எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நம்ம ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணப்போ திடீர்னு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. நர்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாங்க, இந்த பேபிக்கும் உங்களுக்கும் வந்து ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்கன்னா. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடங்குது. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. வயிற்றுக்குள்ளே வந்து கட்டி இருந்தாலும் வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து பாசிட்டிவ் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் நானும் வந்து 10 days கழிச்சு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகணும். ஸ்க்ரீனில் என்கிட்ட காமிச்சாங்க, இந்த மாதிரி இதுதான் உங்கள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. குட்டியாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீ அப்பா ஆயிட்டடா அப்படின்றாங்க. வந்து கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க.